இந்த ஐயனார் துணை சீரியல சோழன் பண்றது எனக்கு தான் கடுப்பாவுதா இல்ல உங்களுக்கு கடுப்பாவுதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு அவரை பார்த்தாலே கடுப்பாவுது. ஏன்னா அவங்க குடும்பத்துக்காக பொண்டாட்டி முக்கியம் நினைக்கிறது எல்லாமே கரெக்ட் தான். பட் ஆனா நிலா அவங்க வீட்டு சைட்ல இருந்து யோசிக்கிறது கூட சோழன் யோசிக்க மாட்டாரு அப்படின்னு தோணுது. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து சோழன் ஒரு மாதிரி வந்து பேசுறாரு. சேரன் இதுக்குள்ள அண்ணா உன்ன மாதிரி ஓசில நிலா வேலை செய்வான்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறது. அவர் மண்டியில ஓடிட்டே இருக்கு. அவர் நைட் எல்லாம் தூக்கமே வரல. அவங்க தம்பிங்களா படம் பார்க்கறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்படி இருந்து கூட ஒரு தூக்கமே வரல. காலையில சீக்கிரமா எழுந்து போயிட்டு எப்படியாவது அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தூங்குறாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நடேசன் அப்பா அவரோட எக்ஸ் காட்டியிருக்காங்களா, அவங்க கிட்ட ஜாலியா பேசிக்கின்னு உங்க பசங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு இவர் உடனே அதுக்கு என்ன நீ போய் ஊன் சொல்ல கூட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுல என்ன ட்விஸ்ட்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வானதியோட பெரியமா அது தெரியாம இவர் பாட்டு பழகிட்டு இருக்காரு. இதுல ஏதோ ஒரு பெரிய கதையை தான் காட்ட போறாங்க நினைக்கிறேன். தேவையில்லாத இந்த சீன் கொண்டு வர மாட்டாங்களா, ஏதோ இதுக்குள்ள பெரிய கதை அடங்கிருந்தா நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க இந்த சீனை பத்தி அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நிலா வந்து காலையில எழுந்திரு சேரன் என்ன தேடுறாங்க. சேரன் என்ன காண எல்லார்கிட்டையும் கேட்கறாங்க அண்ணன் எங்க போச்சுன்னு தெரியல, வேலை விஷயமா வெளியே போயிருக்கு, இதுக்கு இதே வேலை அப்படின்னு. இல்லடா வீட்டுல எல்லாத்தையும் காலை டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாத்தையும் செஞ்சு வச்சு போயிருக்காரு அப்படின்னு வந்துருவாரு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சிட்டே இருக்காங்க. நிலா யோசிச்சிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட சேரன் வராரு. சேரன் வந்துட்டு என்ன பண்ணாச்சு அப்படின்னா எங்க போனீங்க அப்படின்னா இல்லப்பா நான் போயிட்டு அந்த இன்ஜினியர் கிட்ட பேசிட்டு வந்தேன் காசு விஷயம் அப்படின்னா அதுக்காக நீங்க இவ்வளவு காலையில போகணும் அப்படின்னா இல்லப்பா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ முன்னாடியே பேசணும், நான் அப்பயே கேட்டிருக்கணும், நான் கேட்காதது ஏன் தப்பு தான் அப்படின்னு. சோழன் அதை பத்தி பேசாம அண்ணா அவர் உண்மையை கொடுத்துருவாருன்னு சொன்னாரா, நீ அவர் முன்னாடி நீங்க காசு வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியது அப்படின்னு. இல்லடா அவர் ஆன்லைன்ல போட்டாரு போடுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. கண்டிப்பா போட்டுருவாரு, இல்ல அவர் நம்பர் கொடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறாங்க. அது நிலாக்கே கடுப்பாவது. இல்லடா அவர் கண்டிப்பா போட்டுருவாரு, எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்புறம் நிலா கேட்கறாங்க அண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லன்னு கூட தெரியல, ஏன்னா உடனே கிளம்புறீங்க. இல்லப்பா எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே நிலா பிடிச்சி திட்டுறாங்க, நீங்க எதுக்கு கேட்கறீங்க, இனிமே நீங்க இந்த விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நிலா சோழனோட குடும்பத்தை பத்தி யோசிக்கிற அளவு கூட நம்ம சோழன் யோசிக்க மாட்டேங்கிறாரு. அதை கேட்டா பாண்டிக்கு கடுப்பாடி ரொம்ப ஓரா தானே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ஏன்னா நான் என்ன பண்ண அப்படின்னு என் அண்ணன் இந்த மாதிரி கேட்கறதுல ரொம்ப தப்பு அப்படின்னு. என் விஷயத்துல நீ என்ன தலையிட அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை கிழப்பாரு. ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிச்சு மாடுறாங்க. அப்புறம் நிலா வந்து திட்டி ரெண்டு பேரும் வெளியே அனுப்பிடுறாங்க. அப்புறம் பலன் கேட்கறாங்க என்னடா அப்படின்னு. சோழன் தான் நீ ஓவரா பண்ணுது அப்படின்னு. விடுறா அந்த வீட்டுல இருக்கவங்க யாரும் மாத்தணும், நானும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட திவ்யா அவங்க ஆஃபீஸ் கட்டுறாங்க. அவங்க பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சோழன் மூலமா வந்து அந்த இன்ஜினியர் கிட்ட இருந்து அமௌண்ட் வந்துருது. அதுக்கப்புறம் திவ்யா சொல்றாங்க அமௌண்ட் வந்துச்சு நிலா இப்பதான் ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட நிலா சிரிக்கிறாங்க. சோ இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வானதிக்காக பாண்டி ரொம்ப ஆசையா பைக் ரெடி பண்ணி வைக்கிறாரு. ஆனா வானதி அதுக்கு தெரியாம டாக்டர் கொடுத்த பைக் எடுத்து வராங்க. அதை பார்த்து பாண்டி கடுப்பாகிறாரு. இதனால உங்களுக்குள்ள பெரிய சண்டை வருமா என்ன அப்படின்றது வந்து நாளைக்கு எபிசோட்ல தெரிய வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு அப்டேட் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.